எல்லாருக்கும் ஹலோ. உங்கள் பிஜி லைஃப் கைட். நம்ம ஃபஸ்ட்டு ஒரு வீடியோவில் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, வேதிக் ஃபிலாசபியும் சயின்டிஃபிக் கம்யூனிட்டியும் பிக் பேங் தியரியை பற்றி என்ன சொல்லியிருக்கு, அதே மாதிரி வேதிக் ஃபிலாசபி எப்படி இந்த உலகம் உருவானது சொல்லியிருக்கு, கிரகங்களுக்கும் நமக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிறத வந்து பார்த்துருந்தோம். கர்ம வினையின் அடிப்படையில் தான் கிரகம் வந்து நம்ம எல்லாத்தையும் அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்த்துருந்தோம். சரி, இப்போ என்னென்ன டைப் ஆஃப் கர்மா இருக்குது, கிரகங்கள் நம்மளுடைய உடலில் எப்படி எக்ஸாக்டாக தாக்குது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நமக்கு பார்க்கும்பொழுது நமக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம இந்த உடம்பை தான் வந்து இப்படி டச் பண்ணுறோம், ஃபீல் பண்ணுறோம் இல்லையா? நம்ம உடம்புனா வந்து சதை, எலும்பு இப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம், ரத்தம் இதெல்லாம் வந்து நினச்சிக்கிறோம். ஆனால் இது மட்டுமே இல்லை, மொத்தம் 3 உடம்பு இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகே, இந்த 3 உடம்பு என்ன அப்படின்னு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி 3 வகையான கர்ம வினையும் அப்படி இருக்குது. இந்த 3 வகையான கர்ம வினைகள் என்ன, முக்கியமான விஷயம் இது. ஃபஸ்ட்டு கர்ம வினைகள்னால் 3 கர்ம வினைகள் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம இந்த 3 உடம்பை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு சஞ்சித கர்மா. இந்த நொடி வரைக்கும் நீங்கள் என்னென்னலாம் கர்ம வினை பண்ணியிருக்கீங்களோ மொத்தமாக அந்த கர்ம வினையினுடைய ஃபுல் இது வந்து என்ன அப்படின்னா அதுதான் வந்து சஞ்சித கர்மா. பிராரப்த கர்மானா என்ன அப்படின்னா, அந்த சஞ்சித கர்மாவிலேருந்து இந்த கொஞ்சமாக இந்த ஜென்மத்தில் நீங்கள் என்ன வந்து கழிக்க வந்திருக்கீங்களோ அதுதான் வந்து உங்களுடைய பிராரப்த கர்மா. நிஷ்காமிய கர்மா, ஆகாமிய கர்மான்னு 3வது வகையான கர்ம வினை இருக்குது. அதுதான் என்ன அப்படின்னா, இந்த ஜென்மத்தில் என்ன வினைகள் நீங்கள் செய்து இந்த ஜென்மத்திலே அதை வந்து தீக்க போகிறீங்களோ இதுதான் வந்து நிஷ்காமிய கர்மா, ஆகாமிய கர்மா. அதனுடைய ரிசல்ட்ஸ் வந்து ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக இருக்கும். இந்த தற்காலிக சமயத்தில் நீங்கள் பண்ணிகிட்ருக்கிற வினைகள் எப்படி வந்து உங்களுடைய வாழ்க்கையை வடிவமைக்க போகுது. அதே மாதிரி சஞ்சித கர்மாலேருந்து இந்த ஜென்மத்துக்கு நீங்கள் கொஞ்சம் ஒரு சில அளவு கர்மா வினையை வந்து குறைப்பீங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அதாவது பிராரப்த கர்மா அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அந்த பிராரப்த கர்மாவை இந்த சஞ்சித கர்மாவில் நீங்கள் பண்ணக்கூடிய இந்த ஆக்ஷன்ஸ், நீங்கள் இந்த ஜென்மத்தில் பண்ணக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே இந்த சஞ்சித கர்மாவை ஓரளவுக்கு தாக்கும். இதுதான் வந்து விஷயம். ஓகே, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போது ஃபஸ்ட்டு இன்னொரு விஷயம் நான் சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்த நான் சொல்லிடுறேன். நமக்கு இருக்க அந்த 3 டிஃப்ரெண்ட் உடல் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துருவோம். ஃபிசிக்கல் பாடி, ஸ்தூல உடல் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இன்னொரு உடல் என்ன அப்படின்னா சூக்ஷ்ம சரீரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சூக்ஷ்ம சரீரத்தில் தான் வந்து சக்கரங்கள் இயங்குது, நாடிகள் இயங்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நமக்கு மொத்தம் 72,000 நாடிகள் இருக்குது. இந்த 72,000 நாடிகளை ஒரு சில குரூப்பிங்ஸ் நம்ம பண்ணும்பொழுது ஒரு சில சக்கரங்களாக வந்து அதை பிரிச்சிருக்காங்க. இந்த சக்கரம் இதெல்லாம் வந்து விட்டுடலாம், அப்புறம் நம்ம அதை பற்றி பார்க்கலாம். இந்த சூக்ஷ்ம சரீரத்தில் தான் மைண்ட், இன்டெலெக்ட், ஈகோ, சப்கான்ஷியஸ் மைண்ட் இது எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய சிந்தனை ஓட்டம், உங்களுடைய சென்சரி இன்புட்ஸ், நீங்கள் உணர்வன, நீங்கள் என்னெல்லாம் வந்து தொடுறீங்க, நீங்கள் என்னெல்லாம் பார்க்குறீங்க, நீங்கள் என்னெல்லாம் கேட்குறீங்க, இதெல்லாமே வந்து இந்த சூக்ஷ்ம சரீரத்தில் தான் இயங்குது. அதே மாதிரி உங்களுடைய உடலில் நடக்கக்கூடிய பேசிக்கான விஷயங்கள், நீங்கள் சாப்பிட்றது செரிக்கிறது, செரிமானமாகி கழிவுகள் வெளியே போகிறது, அதே மாதிரி ரீப்ரொடக்ஷன், இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் நடக்கக்கூடிய பிராணனின் அடிப்படையில் வந்து இயங்குது. நிறைய வாயுக்கள் இருக்குது. அதாவது இந்த பிராணன் ஃபர்தராக பிரிஞ்சு சமண வாயு, உதன வாயு, இந்த மாதிரிலாம் நிறைய வாயுக்கள் இருக்குது. நம்ம அதுக்குள்ளெல்லாம் போக வேண்டாம். இப்போது சிம்பிளாக புரிஞ்சுக்கோங்க. பிராணனினுடைய இயக்கத்தினால் நீங்கள் உங்களுக்கு நடக்கக்கூடிய உணர்வுகள், சிந்தனை ஓட்டங்கள், மனம், புத்தி, அதே மாதிரி உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட், இது எல்லாமே உங்களுடைய சூக்ஷ்ம சரீரத்தில் இருக்குது. இங்கே தான் ஒரு சக்கரத்தையும் ஒரு கிரகம் இயக்குது. இந்த ஒரு சக்கரங்களுக்கும் ரஜோகுணம், தமோகுணம், சத்வகுணம்னு இருக்குது. ஒரு சில சக்கரங்கள் ரஜோகுணத்தை சார்ந்தது, ஒரு சில சக்கரங்கள் சத்வகுணத்தை சார்ந்தது, ஒரு சில குணங்கள் தமோ குணத்தை சார்ந்தது. ஒரு சில கிரகங்களுக்கும் இந்த ஒரு சில குணங்கள் இருக்குது, ஒரு சில ஆளுமை திறன் இருக்குது. இதை பேஸ் பண்ணி கிரகங்கள் உங்களுடைய சக்கரங்களை இயக்குது. உங்களுடைய சக்கரங்களை இயக்குவதன் மூலமாக பிராணன் ஒரு சீராக இல்லாமல் ஒரு சில வகையில் உங்களுடைய சக்கரங்களில் பிரவேசிக்கும் பொழுது, பிராணனுடைய இயக்கம் இருக்கும் பொழுது உங்களுடைய சிந்தனை ஓட்டம் மாறுது. உங்களை எப்படி இயக்குதோ அதே மாதிரி தான் பிராணன் உங்களுக்கு மட்டும் இல்லை, இங்கே இருக்க அத்தனை ஜீவராசிகளுக்கும் சரி, உலகத்தில் இருக்க அத்தனைமே பிராணசக்தினால தான் இயங்குது. இதை வந்து நம்ம எந்த வீடியோவில் சொல்லியிருப்போம்னா, பிராணன்னா எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம அந்த பிக் பேங் தியரி அப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதில் நீங்கள் போய் பாருங்கள்.
எப்படி வேதிக் தியரி படி புருஷான் பிராகிருத்திலேருந்து எப்படி பிராணனுங்கிறது வருது, பிராணன் எப்படி எல்லாத்தையும் அஃபெக்ட் பண்ணுதுங்கிறத நான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ கிரகங்கள் நம்மளை ஆட்டி படைக்கிறது இந்த இயக்கத்தின் மூலமாக தான். பிராணத்தின் இயக்கத்தின் மூலமாக சிந்தனை ஓட்டங்கள் அமைகின்றன. சிந்தனை ஓட்டத்தின் விளைவுகளாக நீங்கள் வந்து நம்ம என்னென்ன ஆக்ஷன்ஸ் வந்து நம்ம லைஃப்பில் எடுக்கிறோங்கிறது நம்மளோட சிந்தனையை சார்ந்தது. அந்த ஆக்ஷன்ஸ் வந்து நம்மளுடைய வாழ்க்கையை தீர்மானிக்குது. ஆனால் இது எல்லாத்தையும் தீர்மானிக்கிறது கிரகங்கள் தான். கிரகத்தை தீர்மானிக்கிறது பஞ்சபூதங்கள், பஞ்சபூதங்களை தீர்மானிக்கிறது ரஜோ தமஸ் சத்வ, இந்த 3 குணங்களினுடைய நிலைப்பாடு. இந்த 3 குணத்தினுடைய நிலைப்பாடையும் தீர்மானிக்கிறது அந்த இறைவன், அந்த காஸ்மிக் இன்டெலிஜென்ஸ். அது ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க, ஒரு சிலர் காஸ்மிக் இன்டெலிஜென்ஸ்னு சொல்கிறாங்க, ஒரு சிலர் சூப்பர் கான்ஷியஸ்னஸ்னு சொல்கிறாங்க. ஒன்றும் நமக்கு இதெல்லாம் புரியலன்னா சிம்பிளாக எடுத்துக்கோங்க. நம்மளை தாண்டி ஒரு அப்பால் ஒரு சக்தி இருக்குது, அந்த சக்தி தான் எல்லாத்தையும் இயக்குது. ஸோ கிரகங்கள் நம்மளை எங்கே ஆட்டி படைக்குது அப்படின்னா இந்த சூக்ஷ்ம சரீரத்தில் தான் நம்மளை ஆட்டி படைக்குது. 3வது உடல்னு ஒன்று இருக்குது. இது எல்லாம் என்ன இருக்குது அப்படின்னா நம்மளுடைய ஆத்மா அங்கே தான் இருக்குது, நம்மளுடைய கர்ம வினை கணக்கு அங்கே தான் இருக்குது. நம்மளுடைய கர்ம வினை பதிவுகள், சம்ஸ்காராஸ், நம்ம கொண்டு வந்த ஒரு சில குணங்கள் நம்மளோட எப்போவுமே ஒட்டி இருக்குது. அது எல்லாமே வந்து இந்த உடம்புல இருக்குது. ஸோ இந்த 3 ஒரு சேர இயங்கும்போது தான் நம்ம வந்து வாழ்க்கையில் வாழ்கிறோம். நம்ம ஃபீல் பண்ணக்கூடிய ஸ்தூல உடல், கிராஸ் பாடி, ஃபிசிக்கல் பாடி, நமக்குள்ளே இருக்க இன்னொரு உடம்பு என்ன அப்படின்னா சட்டில் பாடி, ஆஸ்ட்ரல் பாடி, இல்லை ஆரிக் பாடின்னு சொல்லுவாங்க. இங்கே தான் வந்து தாட்ஸ், ஆக்ஷன்ஸ், இம்பல்சஸ், நம்மளுடைய பேசிக் பாடிலி ஃபங்க்ஷன்ஸ், மைண்ட், இன்டெலெக்ட், ஈகோ எல்லாமே இங்கே தான் இருக்குது. இங்கே தான் வந்து கிரகங்கள் நம்மளை வந்து ஆட்டி படைக்குது. எங்கேருந்துன்னு ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ்லேருந்து, காஸ்மிக் இன்டெலிஜென்ஸ்லேருந்து ஒரு டைரெக்ஷன் வருது. அந்த டைரெக்ஷன் வந்து கிரகங்களுக்கு கொடுக்கப்படுது. யாரால் கொடுக்கப்படுதுன்னா பஞ்சபூதங்கள்னால் கொடுக்கப்படுது. அந்த பஞ்சபூதங்கள் யாரால் இயங்கப்படுதுன்னா ரஜோஸ் தமஸ் சத்வம், இந்த 3 குணங்களினுடைய நிலைப்பாடுகளினுடைய வேறுபாடுகளின் மூலமாக பஞ்சபூதங்களை இயக்கி, பஞ்சபூதங்கள் கிரகங்களை இயக்கி, கிரகங்கள் நம்மளுடைய பிராணனின் இயக்கி, அந்த பிராணன் வந்து நம்மளுடைய சூக்ஷ்ம உடலை இயக்கி, சூக்ஷ்ம உடலில் நமக்கு ஒரு சில சிந்தனை ஓட்டங்கள் ஏற்பட்டு, அந்த சிந்தனை ஓட்டத்தின் மூலமாக நம்மளுடைய ஆக்ஷன்ஸ் ஏற்பட்டு, அந்த ஆக்ஷன்ஸ் மூலமாக நம்ம வாழ்க்கையில் நடக்கிற அத்தனை நிகழ்வுகளையும் சந்திக்கிறோம். ஓகேவா? 3வது இருக்கிற உடம்பு தான் காரண உடல், காசல் பாடி அப்படின்னு சொல்கிறாங்க, காரண சரீரம்னு சொல்கிறாங்க. இந்த உடம்புல தான் வந்து நம்மளுடைய முன்ஜென்ம கர்ம வினையிலேருந்து எல்லாமே ஸ்டோராக இருக்குது. இங்கே தான் ஃப்ரீ வில்லும் இருக்குது. நீங்கள் என்ன ஒரு விஷயத்தை வந்து அதாவது இந்த உலகத்தில் நீங்கள் உங்களுக்கு என்ன தேவை இருக்கும், உங்களுடைய ஃப்ரீ வில் மூலிமா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் பெறத்துக்கான இதுவும் வந்து இந்த உடலில் தான் இருக்குது. ஓகே, ஸோ இதெல்லாம் நீங்கள் ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா தான் கிரகங்கள் நம்மளை எப்படி ஆட்டி படைக்குது, எப்படி பரிகாரங்கள் வேலை செய்யுது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். எப்படி இதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணி நம்ம வாழ்க்கையில் முன்னேறலாம் அப்படிங்கிறதா இந்த வீடியோவோட முக்கியமான நோக்கம். என்றைக்குமே தெரிஞ்சுக்கோங்க, எப்படி நம்மளை சுற்றி இருக்க விஷயங்கள் நம்ம இயங்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே நமக்கு ஒரு அதீத கிளாரிட்டி கிடைக்கும். அந்த அதீத கிளாரிட்டி இருந்தாலே நம்ம வாழ்க்கையில் பல விஷயங்களை வந்து நம்ம சக்சீட் பண்ணிடலாம். புரியுதுங்களா? ஒரு சின்ன எக்ஸாம்பிளோடு சொல்லி முடிச்சுக்கிறேன். நம்மளோட ஜோதிட ரீதியாக விம்சோத்திரி தசா சிஸ்டம்ங்கிறது 120 வருடங்கள் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த 120 வருடங்களையும் தாண்டி வாழ்ந்தவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. புரியுதுங்களா? அதாவது இயற்கையை தாண்டின ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து சாதிச்சிருக்காங்க. இது யாரும் இல்லை, நம்மளுடைய சித்தர்கள் தான். எப்படி சாதிச்சாங்கன்னா, பிராணன் தவம் மூலமாக பிராணனை வந்து அவங்க கையாள கற்றுக்கிட்டாங்க. பிராணனை தாண்டி, அதாவது கிரகங்களுக்குமே நான் சொன்ன மாதிரி பிராணனினுடைய இயக்கத்தினால தான் இயங்குது நான் சொல்லியிருக்கேன். அதுக்கும் வந்து பஞ்சபூதத்தினுடைய கட்டுப்பாட்டில் தான் வந்து இயங்குதுன்னு நான் சொல்லியிருக்கேன். அதுக்கும் இந்த 3 குணங்கள்ங்கிறது இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஆனால் இந்த குணங்களையும் தாண்டி இந்த 5 பஞ்சபூதங்களையே சித்தி பண்ணி அதையே இயக்கிறதுக்கு சித்தர்கள் கற்றுக்கிட்டாங்க. எப்படி இந்த வந்து நிலையை அடைஞ்சாங்கன்னா, யோக நிலையின் மூலமாக பிராணனை இயக்க கற்றுக்கிட்டு அவங்க அந்த விஷயத்தை வந்து அடைஞ்சாங்க. இதே மாதிரி நீங்களும் பிராணனை வந்து கையாள கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் ஜெயிக்கிறத யாராலையும் மாற்ற முடியாது. பிராணனை வந்து எப்படி கையாளலாம், எந்த மாதிரியான ரெமெடிஸ் அதுக்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அது வரைக்கும் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் till the next video, stay tuned and take care. Bye bye. Signing off for the day. Yours BG Life Guide. Take care and bye bye.